ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது பெட்டிகளில் மனு வாங்கினாரு. ஆட்சிக்கு வந்தவொடனே அது தீர்த்து வச்சிருன்னு சொன்னாரு. ஆனா இப்ப எதுக்கு உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் தேவைன்னு எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி மனு வாங்கினாரு. அது மாதிரி பல மனுக்கள் இப்போ வருது. அதுக்காக தான் உங்களோட ஸ்டாலின் பேர் வச்சுட்டார். அதே போல சேலத்துல கலைஞர் கருணாநிதி சிலை மேல கருப்பு மை காலி பையன் ஒழுக்கிருக்கான். கருப்பு பையன் புத்தக வெளியீட்டு விழால ரஜினி ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாரு. புத்தக வெளியீட்டு விழால ரஜினி வந்து சீனியர்ஸ் பத்தி பேசியிருந்தாரு சார். வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழால சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச் எல்லாம் முழுசா முடிக்கல. சீனியர்கள் தான் கூணு, பார்க்க போனா அவங்க தான் சிகரம். அதை நான் சொல்ல வந்தா அதை நான் மறந்துட்டேன். சிரிப்புல நான் மறந்துட்டேன். அது என்னன்னு சொன்னாரு. நேற்றுக்கு பேசியிருக்காரு சார். இதை பார்த்தேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ மறக்காம பேசியிருக்கீங்களே. அவர்தானே எரிபொருள் தீர்ந்து போச்சா? விஜய் தமிழக வெற்றி கழக விஜய் வந்து போராட்டத்தை முதல் முறையா கையில் எடுத்திருக்காரு. அரசியலுக்கு வந்து முதல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. ஆட்சி முடியறதுக்குள்ள நீங்க சரி பண்ண தப்ப நீங்க சரி செய்யுங்கன்றாரு சார். ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி நீங்க செய்த தவிர நீங்களே சரி பண்ணுங்க பேசியிருந்தாரு சார் போராட்டத்துல. அவர் வரமாட்டாரமா கேள்வி கேட்கறது கூட எங்களை நாளே பண்ணா கூட